ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ், களிமாவு, ஹேர் பேக், பொடுதலை தைலம், பிம்பிள் க்யூர் ஃபேஸ் பேக், நலங்கு மாவு, அதுக்கப்புறம் நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கான ஃபேஸ் பேக் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரினா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற இங்கே பாருங்களேன், தெரியுதா, இதோட பேர் என்ன அப்படின்னா ஈட்டி ரணக்கல்லி. நார்மலாக ரணக்கல்லி அப்படிங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, இந்த இருக்குல்ல, இந்த இதுதான். அதுக்குள்ளே போய் நம்ம திருநீற்று பச்சிலை வளர்ந்துருக்கு. பிடிங்கி போட மனசு இல்லாமல் 2 பேரையும் ஃப்ரெண்டு இருந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த ரணக்கல்லியினுடைய பயன்கள் நமக்கு தெரியும். ஈட்டி ரணக்கல்லியினுடைய பயன்கள் என்ன, இது சாப்பிடலாமா, இது எப்படி இருக்கும், இப்படி பலவிதமான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதாவதுங்க, அது வந்து இதுக்கு 2க்குமே என்ன பேர் தெரியுமா, கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலைகளை நீங்கள் வந்து ஒரு இடத்துல சும்மா அப்படி மண்ணே வேணாம், சும்மா ஒரு இடத்துல போட்டு வச்சிங்கன்னா கூட அதில் இருந்து அந்த இலையினுடைய ஒவ்வொரு வளைவில் இருந்தும் நமக்கு இலைகள் உருவாகி தனித்தனி செடிகளாக உருவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கட்டி போட்டால் குட்டி போடும். மண்ணே தேவையில்லாத ஒரு செடிங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வேரோட பிடிங்கி தான் இந்த செடியை வைக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. இலைகள் வச்சா கூட அழகாக நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அது வந்து சாதாரணமான இந்த ரணக்கல்லி பார்த்திங்கன்னா இப்போ வளர ஒவ்வொன்றையும் ஆனால் தொட்டால் உடஞ்சிரும். அதுக்கு தான் பயமாக இருக்கும். உங்ககிட்ட எப்படி காமிக்கிறீங்க பாருங்களேன், தெரியுதா, ஒவ்வொரு வளைவில் இருந்தும் எவ்வளவு செடிகள் உருவாகிட்டுருக்காங்கன்னு. இது மட்டும் இல்லை, பாருங்க, பிடிங்கி போட எவ்வளோ இலைகள் வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. கொள்ளையாக செடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது, எல்லாம் நம்முடைய உறவுகள் நமக்கு பகிர்ந்துக்கிட்டது தான். அதில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஈட்டி ரணக்கல்லியினுடைய மருத்துவ பயன்களை சொல்லுங்கள் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு. 2 ரணக்கல்லிக்குமே ஒரே மாதிரியான நிறைய பண்புகள் ஒரே மாதிரி இருக்குங்க, மருத்துவ பயன்கள். இதில் எப்போவுமே இந்த அரிய வகையாக கிடைக்கக்கூடியது கொஞ்சம் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஈட்டி ரணக்கல்லி அப்படின்னா பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஈட்டி ரணக்கல்லிக்கு இருக்குங்க. கண், காது, குடல், அப்புறம் காய்ச்சல், மஞ்சள் காமாலை, இப்படி பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய இலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை விட இதனுடைய இலைகள் வந்து அதிகமான தண்ணீர் பசை போன்ற ஒரு இதோட இருக்கும். இருங்களேன், இப்படி ஒடிச்ச உடனே அதுலேருந்து சொட்டுன்னு ஒரு தண்ணி விழுது. கிட்டத்தட்ட கற்றாழையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி பசைத்தன்மையோடு இருக்குங்க. இதில் வந்து அமிலத்தன்மையும் உவர்ப்பு தன்மையும் அதிகமாக காணப்படுது. இதில் நிறைய வீடுங்களில் இதோட பயன் தெரியாமல் இதை அழகுக்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது அழகு செடி மட்டும் இல்லைங்க, அற்புதமான அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இது அதிகமாக வளருதுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அழகு தாவரமாக பயன்பட்டாலும் அற்புதமான மூலிகை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது, கண்டிப்பாக பயன்படுத்தணும், சரிங்களா. வீட்டில் உடனடியாக இதை வளர்க்குறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. அப்புறம் இதனுடைய இலைச்சாறுகளை கண்ணில் விடணும்னா தான் நம்ம பயப்படணும். கண்வலி இருக்கிறவங்க, கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்ணை சுற்றிலும் இதனுடைய சாரை லைட்டாக தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண் வலியெல்லாம் குணமாகுமாங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். கண்ணில் ஊற்றணுன்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், அதில் பயம் இருக்கும் நமக்கு. ஆனால் இது கண்ணை சுற்றி அப்ளை பண்ணாவே போதும். இதனுடைய சாறு வந்து நமக்கு வந்து கீழா நெல்லி வந்து மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும்னு தெரியும். ஆனால் இதனுடைய சாரும் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய இலைகள் எல்லாம் நம்ம நிறைய வரும், சீக்கிரமாக வந்து நல்லா வளரக்கூடியது. ஸோ இலைகளை வேஸ்ட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு வெட்டி
தூர போடாமல் கட் பண்ணி என்ன பண்ணுங்கள், காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம டீ மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நிவாரணியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்குக்கு இதனுடைய தேநீர் நல்ல ஒரு மருந்து. அப்புறம் காயம் பட்டுச்சு ரொம்ப, அப்புறம் ஆறாத காயம் இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு, இந்த மாதிரி என்ன காயமாக இருந்தாலும் இலையை லேசாக வந்து மிதமான சூட்டில் நீங்கள் வந்து சூடு பண்ணி அதை நசுக்கி அதில் வச்சு கட்டி பயன்படுத்தினீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். இதனுடைய சாறு எடுத்து நம்ம காய்ச்சல், அதாவது சில பேருக்கு விஷ காய்ச்சல் குணமாகாமலே இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இதை நம்ம தொடர்ந்து குடித்தோம் 3 நாள் அப்படின்னா விஷ காய்ச்சல் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஆன்டிஃப்ரைடைக் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கிறனால தான் காய்ச்சலினுடைய அறிகுறிகளை எல்லாம் இது வந்து சரி செய்யக்கூடிய பண்பு இருக்குது. காய்ச்சல்னால உடல் வலி இருக்கும், காய்ச்சல்னால தலைவலி இருக்கும், கண்ணெரிச்சல் இருக்கும், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இந்த ஆன்டிஃப்ரைடிக் அப்படிங்கிற பண்பு வந்து சரி பண்ணுது. அது வந்து இந்த இலையினுடைய சாற்றில் இருக்குதுங்க. கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும். சிறுநீரக சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சாறு அதுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குங்க. டெய்லி 2 to 3 times இதை டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நீரழிவு கட்டுக்குள் வரும். டயபெட்டிக் பேஷண்ட் இதை குடிக்கலாம். சரிங்களா? இது எவ்வளோ பெரிய அற்புதமான மூலிகை. அவ்வளோ டேப்லெட் எடுத்துகிட்டு இது குணமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த சாறை 2-3 தடவை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம். ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒன்றுமில்லாத டீயை போய் 3 தடவை 4 தடவை 10 தடவை குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ இதுக்கு அடிக்ட் ஆகுங்க, இயற்கைக்கு அடிக்ட் ஆகுங்க. இயற்கை உங்களை வாழ வைக்கும். சரிங்களா? 2 to 3 times நீங்கள் இந்த டீயை எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக போட்டு குடிங்க. இப்போ நேற்று கூட நம்ம பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதில் டீ போட்டேன். இப்போ சம மனம் சம டேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, எந்த டீயாக இருந்தாலும் லெமனும் தேனும் சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய சுவையை கூட்டி தரும். அது மட்டும் இல்லை, அதற்கான ஃப்ளேவரை எடுத்து கொடுக்குங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது. உடல் எடையை குறைக்குமா? நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், எவ்வளோ வாக்கிங் போகிறோம், எவ்வளோ ஃபுட்டெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம இயற்கையை விட்டுக்கிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அவ்வளவோ விஷயங்கள். அவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்லிம்மாக இருப்பாங்க, அப்படி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போல்லாம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோங்க நம்ம இயற்கையை விட்டுட்டு. ஸோ நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த மூலிகை உடல் எடையை குறைக்கும். நச்சுக்களையெல்லாம் வெளியேற்றி நம்மளை எப்போவுமே பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஈட்டி ரணகளி மட்டும் இல்லை, அந்த ரணகலியுமே உங்களுக்கு உதவும். வயிற்று வலி இருக்குது, தாங்க முடியலைன்னா கஷாயமாக போட்டு குடிச்சு பாருங்களேன். சில பேரெல்லாம் பீரியட்ஸ் டைமில் ஓவர் வயிற்று வலியோட அந்த பவுண்டா அப்படிங்கிறத குடிப்பாங்க. அதுவே விஷம். அதை போய் குடித்து அந்த வயிற்று வலியை சரி பண்ணுறாங்களாமா. இதை குடித்து பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவதுங்க ஆண்டல்மின்ட் அப்படிங்கிற ஒரு பண்பு வந்து இதில் இருக்குதுங்க. அந்த பண்பு வந்து குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் அகற்றிவிடும். அதனால் அது சம்மந்தமாக வயிறு வலி வந்தாலும் இது சரி பண்ணிடும். எவ்வளோ பெரிய சூப்பரான செல்லக்குட்டி, பார்க்கறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நோய் ஏதாவது இருக்குது ஸ்பெசிஃபிக்காக, அதாவது உங்களுக்கு வந்து சுகர் அப்படிங்கிறது இப்போ காமனானது. அது எதுவும் வந்து மற்ற இந்த மூலிகைகளை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் கொடுக்காது. பட் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் உடலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்களா, ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி மூலிகைகள் எடுக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாருமே நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம். எடுத்து பயன்பெற்று அதனுடைய என்ன சொல்கிறது, அதன் மூலம் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். அதோடு நிறுத்திடக்கூடாது. கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறனால எனக்கு மட்டும்தான் பயன், ஆனால் நாம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இதையெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி அவங்களையும் ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? செய்வீங்களா? ஓகே, செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர்மா.